பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா முடிக்காம விட மாட்டாங்க. பிடிவாதம் பிடிப்பாங்க. அது ரொம்ப பிடிவாதத்தில் சாதனை பண்ணுவாங்க. அந்த பிடிவாதத்தில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நிறைய ரகசியவாதிகள்னு சொல்லலாம். அவங்களோட விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத ஆசைப்படுவாங்க. வீரமாகவும் இருப்பாங்க, சில நேரத்தில் வேகமாக இருப்பாங்க. போட்டி போறாம கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாமே தவிர்த்து வந்தீங்கனாலே, நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயம் தவிர்த்தீங்கனாலே நன்மை நடக்கும். இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இந்த மாதத்துல தோன்றும். செப்டம்பர் மாதத்துல நல்ல எண்ணங்கள் தோன்றும். மனைவிக்கு உதவி பண்ணுவீங்க, கூட பிறந்த அக்கா தங்கைக்கு உதவி பண்ணுவீங்க, நல்ல நட்பு வகையிலேயே உறவு வகையில உள்ள பெண்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அந்த இரக்க சிந்தனை, பாசம், அன்பு எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய வரும். அது மூலியமா நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணி பேர் வாங்குவீங்க, புகழ் பெறுவீங்க, எல்லாமே நடக்கும். இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பயணங்கள் ஏற்பட்டப்படி இருக்கும். வண்டி வாகனம் மூலியமா கொஞ்சம் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே வண்டி வாகனம் வாங்க போது கூட பார்த்து வாங்கணும். அதுல வில்லங்க இருக்கும். வீடு வாங்கினாலும் வில்லங்க இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் வில்லங்க இருக்கும். புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க இல்லையா, அப்ப பார்க்காம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக்கில் டக்குன்னு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, உடனே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்க்கணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய கான்டாக்ட்ஸு இதெல்லாம் பார்த்து தான் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வரும். அடுத்ததாக உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனந்த பெண்ணுக்கும் பெண்ணாந்த ஆணுக்கும் மறைமுக தொடர்புகள் தான் அறவே விட்டுடுங்க. அது மூலியமா பிரச்சனை வரும். ஏற்கனவே இருந்திருந்தா அது மூலியமா பிரச்சனை வரும். அப்போ கவனமா இருக்கணும், உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இதையும் சொந்தா சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும். பிரச்சனை கண்டிப்பா வரணும். பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை, பிரச்சனை இருந்தால் தான் குடும்பம், பிரச்சனை இருந்தால் தான் மனுஷன். அப்போ அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அதுக்கு தானே இறை சக்தி தான தர்மம்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் பண்ணிட்டு நல்லபடியாக நடத்துறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாம் இப்போ நிவர்த்திக்கலாம். நீங்க அது இல்லாமல் ரொம்ப நாளாக நோய் எடுத்திருக்கோம். மாற்று மருத்துவத்தால பயன்பெறலாம். இல்லைன்னா நிறைய உங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் பாரு உங்களுக்கு நல்லா ஆயிடும். அப்போ உடனே போய் பண்ணலாம், செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ கண்டிப்பா நல்லது நடக்கும். அது நம்ம போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டு பரிசு பாராட்டலாம், பெறலாம், அதெல்லாம் உண்டு. இது இல்லாமல் நல்ல ஒரு சகோதர வகையில லாபங்கள் கிடைக்கும். அது கூட பிறந்த சகோதரமா இருக்கலாம், இல்ல பெரியப்பா சித்தப்பா உறவுல வர சகோதர சகோதரியா இருக்கலாம். அவங்களால உதவி கிடைக்கும். அவங்க மூலியமா உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் தொடர்ந்து இருக்கும். சில நேரங்களில் பொருட்கள் களவாடும், தொலைந்து போகலாம், இல்லைன்னா களவாடப்படலாம். இப்படிலாம் இருக்கும். தெய்வ வழிபாடு தொடர்ந்து இருக்கணும். உங்க ராசாதிபதி முருகர் தானே, செவ்வாய் கேட்டவர் அதிதேவதை முருகர். நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில், குளம் கண்டிப்பா குளமா இருக்கணும். அந்த குளம் உள்ள முருகர் கோயில்ல நீங்க வழிபாடு பண்ணணும். முதல்ல குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் முருகர் வழிபடலாம். அதில் உள்ள ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம். நிறைய நோய் வாய்ப்பற்றவங்களுக்கு தான தர்மப்பட்டு வரலாம். இந்த நோய் தான் புரியாத நோயா இருக்கும். பெக்யூலரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு தீராத பிரச்சனை தீரும். இதுதான் சுட்சமான பரிகாரம். ஒரு முடியாத விஷயத்துக்கு நீங்க உதவி பண்ணி அவங்க முடியுது பாருங்க, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு
நடக்காத விஷயம் நடக்கும். எல்லாமே விருச்சிக ராசிக்காரன் நடக்க போகுது. கொஞ்சம் இறங்கி வரணும், எல்லோருடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அன்பா இருக்கணும், ஆதரவா இருக்கணும். கண்டிப்பாக கோபமும் பொறாமையும் தவிர்க்க வேண்டும். இப்ப பண்ணிட்டீங்கன்னா போதும், 2 குணமே தவிர்ச்சினாலே நல்லா வந்துடுவீங்க. அது இல்லாமல் ஆறுபடை வீடு முருகர் கோயில் போகலாம். நிறைய முருகர் கோயில் தொடர்ந்து போயிட்டே வரலாம். இந்த செப்டம்பர் மாத பழங்கள் எவ்வளவு முருகர் கோயில் போறீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே முருகா 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 சொல்லிட்டு ஒரு விஷயம் 3 தடவை முருகா சொல்லணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அதே சிந்தனையோட இருக்கு. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். கடைசியாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு கவனமா இருக்கணும் எல்லாத்துலயுமே. அது தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், நீங்க செய்யக்கூடிய செயலா இருக்கலாம். எல்லாத்துலயுமே கவனமா இருந்து செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு எதிலும் வெற்றி நிச்சயம் சொல்லி நீங்கள் இந்த மாதம் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.